இன்று நாம் பூமியின் ஆழத்தில் மறைந்திருக்கும் ஒரு நம்ப முடியாத அதிசயத்தை பற்றி பார்க்க போகிறோம். மெக்சிகோவில் உள்ள நைகா சுரங்கத்திற்கு அடியில் கண்டுபிடிக்கப்பட்ட உலகின் மிகப்பெரிய கிறிஸ்டல் குகை பல மர்மங்களையும் ஆச்சரியங்களையும் தன்னகத்தை கொண்டுள்ளது. இந்த பிரம்மாண்டமான கிறிஸ்டல் எப்படி உருவானது? இந்த குகைக்குள் மனிதர்கள் ஏன் செல்ல முடியவில்லை? அதனை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம். 2000ஆம் ஆண்டு மெக்சிகோவின் சிவாயோ மாநிலத்தில் உள்ள நைகா சுரங்கத்தில் புதிய சுரங்கப்பாதை தோண்டும் போது சுரங்க தொழிலாளர்கள் எதிர்பாராத விதமாக ஒரு பெரிய குகையை கண்டுபிடித்தார்கள். அங்கு உள்ளே சென்ற அவர்கள் கண்ட காட்சி அவர்களை பிரமிக்க வைத்தது. கோரையிலிருந்து தரை வரை பிரம்மாண்டமான ஒளி ஊடுருவக்கூடிய படிகத் தூண்கள் எங்கும் நிறைந்திருந்தன. இந்த குகைதான் கேவ் ஆஃப் கிறிஸ்டல்ஸ் அல்லது ராட்சத படிக குகை என்று அழைக்கப்படுகிறது. இவை செலினைட் எனப்படும் ஜிப்சம் கனிமத்தால் ஆனவை. சில கிறிஸ்டல்கள் 11 மீட்டர் நீளம் வரையிலும் 4 மீட்டர் குறுகளவு வரையிலும் உள்ளன. ஒரு பெரிய கிறிஸ்டலின் எடை சுமார் 55 டன் வரை இருக்கும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. இது 10 யானைகளின் எடைக்கு சமமாகும். இந்த கிறிஸ்டல்களின் பிரம்மாண்டமான அளவு நம்மை வியப்பில் ஆழ்த்துகிறது. மேலும் இந்த நைகா குகை பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருந்தாலும் அது மனிதர்களுக்கு மிகவும் ஆபத்தான இடமாகும். இந்த குகையின் உள்ளே வெப்பநிலை 58 டிகிரி செல்சியஸ் வரை இருக்குமாம். ஈரப்பதம் 90 முதல் 99% வரை இருக்குமாம். அதிக ஈரப்பதம் காரணமாக பாதுகாப்பு உபகரணங்கள் இல்லாமல் ஒரு மனிதன் 10 நிமிடங்களுக்கு மேல் இந்த குகைக்குள் உயிர் வாழ முடியாது. வியர்வை ஆவியாகாததால் நம் உடல் குளிர்ச்சியடையாது. இது பக்கவாதம் மற்றும் நீரிழப்பை ஏற்படுத்துமாம். மேலும் இந்த பிரம்மாண்டமான கிறிஸ்டல்கள் எப்படி உருவானது என்பது ஒரு சுவாரஸ்யமான புவியியல் மர்மமாகும். நைகா சுரங்கம் ஒரு பண்டைய எரிமலை பகுதிக்கு அருகில் அமைந்துள்ளது. சுமார் 26 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு எரிமலை செயல்பாடு இந்த பகுதியில் அதிக வெப்பம் கொண்ட கனிமங்கள் நிறைந்த நீரை உருவாக்கியுள்ளது. இந்த நீர் சுண்ணாம்பு பாறைகள் வழியாக குகைக்குள் கசிந்துள்ளது. அந்த குகையின் வெப்பநிலை நீண்ட காலமாக நிலையாக 58 டிகிரி செல்சியஸில் இருந்ததால் நீரில் கரைந்திருந்த கால்சியம் சல்பேட் மெதுவாக கிறிஸ்டல்களாக உருவாகியுள்ளது. மேலும் இந்த கிறிஸ்டல்கள் உருவாக சுமார் 5 லட்சம் முதல் 9 லட்சம் ஆண்டுகள் வரை ஆகியிருக்கும் என்று விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள். மேலும் இந்த குகையில் காணப்படும் நிலையான அதிக வெப்பநிலை, கனிமங்கள் நிறைந்த நீர் மற்றும் ஆக்சிஜன் இல்லாத சூழலே இந்த கிறிஸ்டல்கள் இவ்வளவு பெரியதாக வளர காரணம் என்று கூறுகிறார்கள். மேலும் விஞ்ஞானிகள் இந்த தனித்துவமான இடத்தை படிகங்களின் சொர்க்கம் என்று அழைக்கின்றார்கள். மேலும் இந்த குகைக்குள் செல்வது மிகவும் ஆபத்தானதாக இருப்பதால் விஞ்ஞானிகள் சிறப்பு பாதுகாப்பு உடைகள் மற்றும் சுவாசிக்கும் கருவிகளை அணிந்து மட்டுமே உள்ளே செல்ல முடியும். இந்த உடைகள் ஐஸ் கட்டிகளால் நிரப்பப்பட்டு உடலை குளிர்ச்சியாக வைத்திருக்கும். இருப்பினும் இந்த உடைகளை அணிந்தாலும் விஞ்ஞானிகள் 20 முதல் 30 நிமிடங்களுக்கு மேல் அந்த குகைக்குள் இருக்க முடியாது. மேலும் இந்த குகையில் விஞ்ஞானிகள் ஒரு ஆச்சரியமான கண்டுபிடிப்பை நிகழ்த்தியுள்ளார்கள். இந்த கிறிஸ்டலுக்குள் சிக்கியிருந்த 10,000 முதல் 50,000 ஆண்டுகள் பழமையான நுண்ணுயிரிகளை அவர்கள் கண்டுபிடித்துள்ளார்கள். இந்த நுண்ணுயிரிகள் பூமியில் இதுவரை கண்டறியப்படாத புதிய வகை உயிரினங்களாக இருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. இந்த நைகா கிறிஸ்டல் குகை ஒரு தனித்துவமான மற்றும் விலைமதிப்பற்ற இயற்கை பொக்கிஷமாகும். சுரங்க நடவடிக்கைகள் காரணமாக இந்த குகையின் நீர்மட்டம் குறைந்து கிறிஸ்டல்கள் காற்றில் கரைய தொடங்கியுள்ளன. எனவே இந்த குகையை பாதுகாப்பதற்கான முயற்சிகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மேலும் இந்த கிறிஸ்டல் குகை இன்னும் பல மர்மங்களை தன்னகத்தை கொண்டுள்ளது. இந்த பிரம்மாண்டமான படிகங்கள் ஏன் இந்த குறிப்பிட்ட இடத்தில் மட்டும் உருவாகின? இந்த குகையின் ஆழத்தில் வேறு என்ன ரகசியங்கள் மறைந்திருக்கலாம்? பண்டைய நுண்ணுயிரிகள் எப்படி இந்த கடுமையான சூழலில் உயிர் வாழ்கின்றன? இந்த கேள்விகளுக்கான பதில்களை விஞ்ஞானிகள் தொடர்ந்து தேடி வருகின்றார்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.